எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Avon E Plus எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த Avon E Plus ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்றும் சைக்கிள் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியுடைய வடிவம் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய் வீல்ஸ் பொறுத்திருப்பாங்க. அந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக், அப்புறம் மேனுவல், அப்புறம் அசிஸ்டட், இந்த 3 மோடு வந்து இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 3 பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அலாய் வீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை வந்து கொடுக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக டீனேஜ் மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்க. இந்த வண்டியில் வந்துட்டு க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது, வேகத்தை கட்டுப்படுத்துகிற கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது. அப்புறம் அலோஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பல்ப் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டியோட பிரேக்கிங் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்புறமும் பின்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கால் வந்து பொருத்தியிருப்பாங்க. இந்த வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட் வண்டி மாதிரி இருந்தாலும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோகிராம்ஸ் வரைக்கும் லோட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. அடுத்து இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த Avon E Plus எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 12 ஆம்பியர் திறன் கொண்ட வால்வ் ரெகுலேட்டட் லெட் ஆசிட் பேட்டரி மூலமாக வந்து பவர் செய்யப்படுது. அப்புறம் இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்க மோட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BLDC மோட்டார், பிரஷ்லெஸ் DC மோட்டார். இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 220 வாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் மோட்டார் டைப்பில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த வண்டியுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த E Plus எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 8 மணி நேரம் பிடிக்குது. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி மூலமாக இந்த வண்டியுடைய பேட்டரி பவர் கொடுத்துருக்கிறதால இதனுடைய லெட் ஆசிட் பேட்டரியுடைய சார்ஜிங் நேரம் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இதனுடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 மணி நேரம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த Avon E Plus எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அப்புறம் கொமாக்கியோட சூப்பர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கெலாம் இந்த Avon E Plus வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கம்மியான தொலைவில் தான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வண்டி தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனத்தை வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மாடலில் கொடுத்துருக்கிறதால அவங்களுக்கு இதுவும் நம்ம அவங்களுக்கு செலவாகிற இந்த ட்ராவலுக்கு செலவாகிற அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பெட்ரோல் வாகனத்தை கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.